பிரத்தனியா வழக்கில் மாமனார், மாமியார், அவர் கணவர் 3 பேருக்கு ஜாமீன் கேட்டிருக்காங்க. இந்த ஜாமீன் மனு இன்றைக்கி தள்ளுபடியாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா கடவுள் இருக்கார். இல்லை அவசரப்படாதீர்கள், கடவுள் இருக்கார்னு இப்போ சொல்லக்கூடாது. ஏன்னா இது இந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செஞ்சது செஷன்ஸ் கோர்ட். அடுத்து அவங்க ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுவாங்க, ஹைகோர்ட்டில் ஜாமீன் போடுவாங்க, அங்கேயும் தள்ளுபடி ஆகும். அதுக்கடுத்தது இந்த ஏன்னா காங்கிரஸ் அந்த மாமனார் அது இந்த திமுக கூட்டணி கட்சி, இவங்களே சொல்லி கொடுப்பான், இவங்களே வக்கீல் வச்சு கொடுப்பான். பிரத்தனியாக ஒரு பெண்ணு இந்த வயசில் இப்போ தற்கொலை பண்ணிக்கிச்சேன்னு இவன் குடும்பத்தில் இருக்கிற பெண்ணு மாதிரி நினைக்கவே மாட்டான் அந்த திராவிட. இவனுக்கு ஒன்று அவன் கூட்டணி கலாச்சாரம் தான் பார்ப்பான். அதனால் சுப்ரீம் கோர்ட்லேயும் இது தள்ளுபடி ஆகணும். அப்போ தான் நீங்கள் கடவுள் இருக்காருன்னு சொல்லணும். அது எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் 60 நாளைக்கு தான். அதாவது சட்டம் என்ன சொல்லுது, குற்றப்பத்திரிக்கை 60 நாளைக்குள்ளே தாக்கல் செய்கிற வரை ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. 60 நாள் தாண்டி குற்றப்பத்திரிக்கை போலீஸ் தாக்கல் செய்யலைன்னா ஜாமீன் கொடுத்துருவாங்க. பிரத்தனி அப்பாவுக்கு சொல்கிறது இப்போ 60 நாள் ஆகலை, அதனால் ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகும். இது நிரந்தர தீர்வல்ல. ஹைகோர்ட்டுக்கு போகணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். பெரிய பணக்காரவங்க அவங்க. நீங்களே 300 சவரம் போட்டிருக்கீங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கணும். அப்போ 60 நாள் வரை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலைன்னா 61வது நாள் 3 பேர்த்தையும் ஜாமீனில் விட்டுருவாங்க. பிரத்தனி அப்பாவுக்கு சொல்கிறேன், அங்கே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். போலீஸ்கிட்ட நேராக போய் சார்ஜ் ஷீட்டை போட சொல்லுங்கள், குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்ய சொல்லுங்கள். இதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. அந்த பெண்ணு பேசின ஆடியோலாம் க்ளீனாக இருக்குது. முதல்ல அதை வச்சு முதல் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சுட்டு அப்புறம் மற்றபடி ஃபாரன்சிக்கல் போட்டு இதெல்லாம் வருது வர கொஞ்சம் 2வது குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யலாம். முதல் குற்றப்பத்திரிக்கையாச்சும் தாக்கல் செய்தார் தான் இவர்களை ஜாமீனில் வெளியேறாமல் பார்த்துக் கொள்ளலாம்.